நிர்வாகமே உடனடியாய் நிறைவேற்று நேர்மையான முறையிலே நீதிக்காய் போராடும் ஒப்பந்த தொழிலாளியின் நியாயமான கோரிக்கையை பிஎம்எல் நிர்வாகமே உடனடியாய் நிறைவேற்று நேர்மையான முறையிலே நீதிக்காய் போராடும் ஒப்பந்த தொழிலாளியின் நியாயமான கோரிக்கையை தன்மான தோழர்களே ஸ்டாண்ட்ல இருந்து நாங்க வெளியே வந்துட்டோம். நீ ஸ்வீட்டு கொடுத்தா கொடுக்காட்டி போ, சின்ன வயசுக்கெல்லாம் நாங்க வந்து மண்டியிட மாட்டோம். எங்களுக்கு 2 கோரிக்கடா, ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுறா, நாங்க வேலை செய்யறதுக்கு சம்பளம் கொடுறா. என் தொழிலாளி 60 வயசு இல்ல, இந்த வாரம் 31ஆம் தேதி என் தொழிலாளி வெளியே போறான். அவனுக்கு 1 மாசம் சம்பளம் இல்லாத போறான் இல்லையா? இதெல்லாம் நேற்று டிஸ்கஸ் பண்ணோம். 1 மந்த் சேலரியே போயிடுச்சு. அவனுக்கு சேலரி இல்லாத ரிட்டர்ன் ஆயிட்டு போறாங்க. அந்த கண்ணீர் வந்து நம்மளுக்கு தடையா இருக்கிற யார் இருந்தாலும் அழிஞ்சு போடும். அந்த கண்ணீர் வந்து அவங்க கஷ்டப்படுற கண்ணீர் விட்டு போனாங்கன்னா அழிஞ்சிடுவீங்க. நீங்க கடவுளா பார்த்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பார். கூட்டு பேச்சுவார்த்தை பண்ண யோகிதை இல்லாத மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு 21 நாள் தொழிலாளி போராடுறாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத மேனேஜ்மெண்ட் ஆகுது. இதே இவனுக்கு எந்த நிலைமைகளா ஏற்பட்டா, இவன் பிள்ளைகளுக்கு ஏற்பட்டா, இவனோட சகோதரனுக்கு ஏற்பட்டா சும்மா இருப்பானுங்களா? வேலை மட்டும் செய்யணும்ன்றான், வேலை மட்டும் ஊனம்ன்றான். அந்த வேலைக்கு தகுந்த சம்பளம் கொடுறான்னா, நான் ஆல்ரெடி மினிமம் வேஜஸ் கொடுத்துருக்கிறேன். ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிமம் வேஜ் ஆக்ட்ல இவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ நான் கொடுத்துறேன். ஏண்டா மினிமம் வேஜஸ்ல ஒரு ஃபேமிலி ரன் பண்ண முடியுமா? வேலைக்கு ஆனா வரோம். நாங்க ஒரு தொழிற்சாலையில வந்து ஒரு தொழிலாளி வேலை செய்யறோம்னா அந்த குடும்பத்தை காப்பாற்றணும். அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தேவைகளை சந்திக்கணும். அவனுடைய மனைவி பிள்ளைகளுக்கு அந்த அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செய்து கொடுக்கணும். ஸ்கூல் பசங்களை படிக்க வைக்கணும், ரேஷன் வாங்கி போடணும், ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். பல பிரச்சனைகள் இந்த சம்பளத்துல மீட் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். ஒரு பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் அவங்கள பத்தி பேசுறதுக்கு நேற்று கம்யூனிகேஷன் வந்துச்சு. ஏன்னா நீங்க பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் உன்னைக்கு தான் நான் கம்பேர் பண்ண முடியும். வேற யார் கம்பேர் பண்ண முடியும்? ஒரு இன்ஜினியரோ ஒரு டாக்டரோ அதெல்லாம் விட்டுருங்க. டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், கேன்டீனா இருக்கட்டும், எசென்சியல் டிபார்ட்மெண்ட் இம்பார்ட்டன்ஸ் கருத்து இல்ல. ஏன் எங்களை கூப்பிட்டு பேசல? கேன்டீன் வசதி இல்லைன்னு சொன்னா ஒட்டுமொத்த தொழிலாளர்களுக்கும் இந்த பெம்மால தூக்கி பிடிச்சிட்டு இருப்போம். சோறு பெற முடியல. இந்த பெம்மாலே தூக்கி பிடிச்சிட்டு இருக்கோம். நானும் தான் தருந்தேன். கூப்பிட்டு பேசு. இன்னும் வைக்க வருது. கூப்பிட்டு பேசு. இன்னைக்கே கூப்பிட்டு பேசு. காட் அவுட் பண்ணலாம். கேள்வி டிரான்ஸ்போர்டேஷன் மூடிடுற மாதிரி இருக்குது. அங்க இருக்கிற மொதல் ஸ்டாப் சொன்னாங்க, வேலைக்கு வரணும்னா டிரைவர் சேர்த்துருவான், ஆர்ஸ் வேன் இல்லைனாக்கா டிரைவர் சேர்த்துருவான். ரஜா வானம்மா, தப்பு அது. எங்க பழகுனவங்க, எங்க கூட இருக்கிறவங்க, எங்களோட வாழ்றவங்க நீயே புரிஞ்சுக்கலாம். யார் புரிஞ்சுக்குவான் எங்க கஷ்டத்தை? சொல்லு. ஒரு காலையில ஒரு கதை சொல்ல வேண்டியதா இருக்குது. என்னன்னு கேட்டா, ஒரு புள்ள கல்யாணமான புதுசுல அம்மா கிட்ட சொன்னானா, என்ன எங்க மாமியார் கூட்டினே இருக்கிறாங்க, எங்க மாமியார் கூட்டினே இருக்கிறாரு. மம்மி நான் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா பெற்றவ சொன்னாலாம், பாடித்துவ சொன்னாலாம், பதம் வலிஞ்சுவ சொன்னாலாம், படிக்க வச்சுவ சொன்னாலாம், பராமரிச்சுவ சொன்னாலாம், வாழ வச்சுவ சொன்னாலாம், கல்யாணம் பண்ணி வச்சுவா அந்த அன்பு தாய் சொன்னாலாம். அப்பா உன் முகம் தரத்துக்குள்ளே வந்துட்டு என்னடா இது முகம் தரத்துக்குள்ளே வருதுன்னு சொல்ற அம்மா. சரி அது இனானே கண்டுக்கலாம். சரி போயிட்டு நல்லா கறி சோறு சாப்பிட்டு 2 நாள் இருந்துட்டு வந்து திரும்பி அதே போல ஒரு வாரம் விட்டு மாமியார் வீட்டுக்கு போறோம்மா. எப்பா உன் மூஞ்சி தரத்துக்குள்ளேயே வந்தது.
என்னடா இவங்க எப்ப பாரு இதே சொல்றாங்க, அதை பத்தி அவன் பொறுப்படுத்த இல்லையா? சரி, அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க சொல்றாங்க. போனாக்கா பருப்பு குழம்பு சொல்றோம், அப்புறமா வார்த்தை வச்சுக்கிறாங்க. அன்னைக்கு கவாப்பு, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் கம்மி ஆயிடுச்சு, பரவாயில்ல விடு, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு திரும்பிட்டு வந்தோம். சரி, 2 நாள் பொறுத்து அதே மாதிரி அம்மா கிட்ட சொன்னாங்க, அம்மா மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரியப்பா, உன் முகம் பக்கத்துக்குள்ளே, உன் முகம் சடத்துக்குள்ளேயே வந்து போனாக்கா மாமியார் என்ன பண்ணாங்களா, ஒரு குண்டான்ல கஞ்சி ஊற்றி வச்சாங்க. இவன் சாப்பிடறதுக்கு குண்டானம் பாரு, இவன் மூஞ்சி அந்த குண்டான தெரிஞ்சிச்சான். அன்னைக்கு தான் தெரிஞ்சான் நம்ம அம்மா சொல்லுது, என்னடா இது உண்மை. அந்த மாதிரி நீங்க சும்மா கஞ்சி குடிக்க விட மாட்டான், கரிசார் சாப்பிடுறதுக்கு தான் இந்த யூனியன் போராடிக்கிட்டு உன்னை வாழ வச்சு அழுது பக்கம் தாய் போல என் அன்பு சகோதரிங்க சொல்லி பேசும்போது. ஆனா இந்த போராட்டத்துல நாங்க கண்ட ஒரு பெரிய வெற்றி என்ன தெரியுமா? சொல்லு தாய், நான் எங்க அம்மா வீட்டுல கூட நான் இவங்க ஃப்ரீயா உட்கார்ந்து என் தோழனுங்க கண்ணுக்குள்ள வச்சு என் அன்பு தாய்களை கௌரவத்தோடு இடத்துல உட்கார வச்சு, இது தர்ம போராட்டம், இது நியாயத்தின் போராட்டம், இது உண்மைக்கான போராட்டம், இது நீதியின் போராட்டம், ஒட்டுமொத்த கான்ட்ராக்ட் தொழிலாளருடைய வாழ்க்கை போராட்டம். அந்த போராட்டம் தான் தாய்ங்க அங்க இருக்குது. இது ஒன்றும் கிண்டல் பண்றதுக்கோ கேலி பண்றதுக்கோ